சிவாதிபதியாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. யோசித்து பாருங்கள், இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. எந்த ஒரு மனிதன் உலகத்துல தனது ஆவியை பிடித்து வைக்க முடியாது. அது டைம் வந்த உடனே புறப்பட்டு போயிடும். அதான் தேவன் பிறப்பதற்கு ஒரு காலம் என்று சொன்னால் இறப்பதற்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். விஞ்ஞானத்தின் எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் தேவன் குறித்த நாளை கண்டிப்பாக யாரும் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் இருந்திருக்கிறோம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இதே நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாகமான் என்கிற சீரிய படைத்தளபதி குஷ்டரோகியா இருக்கும்போது தனது ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஒரு கடிதத்தை கொடுக்கிறான். அந்த கடிதத்தை இஸ்ரவேல் ராஜா பார்த்தவுடனே தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளுகிறான். கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் என்ன தேவனா? என்னால் எப்படி இதை சுகமாக்க முடியும்? குஷ்டரோகம் நிறைந்த அந்த மனிதன் ராகமான எப்படி சுகமாக்க முடியும்? நான் தேவன் அல்ல, என்னால் முடியாது. ஏனென்றால் தேவன் தான் உயிர்ப்பிக்கிறவர். ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்களை குட்டி கொடுக்கிறவர் அவர் கையில இருக்கிறது. ஆயுசு நாட்களை முடிய பண்ணுகிறவர் கையில. ஆவியை பிடித்திருக்க எந்த ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிற தேவன் நம்முடைய தேவன். பிரசங்கி 3:11 அதைத்தான் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்கிற நாம் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை சற்று நாம் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு ஒவ்வொரு காரியங்களுக்காக, இன்னைக்கு எதற்காக மற்ற இடங்கள் போராடுகிறோம். இன்னைக்கு ஜீவாதிபதியாகிய இயேசுவினிடம் நம்முடைய காரியங்களை சொல்லும் பொழுது அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கைக்குள்ளாம் வந்துவிட வேண்டும். அநேக இடங்களில் போய் தோற்று போன பிறகுதான் ஆண்டவரிடம் வருகிறோம். முடிந்து போன பிறகுதான் அப்படியும் செய்ய மாட்டார் என்று சொல்லவில்லை, செய்வார். முன்பாகவே சகலத்தையும் செய்ய வல்லவரிடம் வந்துவிட்டால் எவ்வளவு அது நன்மையாக இருக்கும். ஒரு வாலிபன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது என்ன பிரச்சனையோ மனஸ்தாபத்தில் ஏதோ வேதனையிலே தூக்கு கயிறை மாட்டி தூக்கில் தொங்கி விடுகிறான். டக்குன்னு அவனுடைய நண்பர்கள் பார்த்தபடி அவனை தூக்கி பிடித்து அவன் சீரியஸான நிலைமைக்கு போய்விடுகிறான். ஆனால் உயிர் போகவில்லை. மருத்துவமனை கொண்டு சேர்க்கிறார்கள். மருத்துவமனைக்கு சேர்த்த உடனே பெற்றோருக்கு உடனே அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெற்றோருக்கு செய்தி போகுது, அந்த தாய்க்கு செய்தி போகுது. அந்த தாய் அதற்கு பிறகு போன் எடுக்கவே இல்லை. மருத்துவமனையில சீரியஸா போய் வெண்டிலேட்டருக்குள்ள போயிட்டாப்ல. டாக்டர் சொல்றாங்க வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன பண்ண, அப்படி போன பெற்றோர்களை எப்படியாவது அங்க வர வைக்கணும்னு சொல்லி தாயை தேடுறாங்க. அந்த தாய் சாதாரண ஒரு வேலையை துப்புரவு பணி செய்கிற ஒரு சகோதரி, எப்படியாவது கண்டுபிடிக்கலாம் என்று பார்த்தால் அங்க தேடி பார்க்கிறார்கள். மொபைல் சுவிட்ச் ஆஃப், கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை. வெண்டிலேட்டர்ல தான் இருக்கிறான். மருத்துவமும் கைவிட்டு விட்டது. மருத்துவர்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடைசியாக தேடி தேடி பார்க்கும் பொழுது ஒருத்தர் சொல்லுகிறாங்க, அந்த அம்மாவா எப்பமா வேலை முடிஞ்ச உடனே அல்லது வேலைக்கு வரும்போதெல்லாம் குறிப்பிட்ட ஒரு இடத்தை சொல்லி அங்க ஒரு ஆலயம் இருக்கிறது, அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி காணலன்னு சொல்லி பார்த்தா இந்த அம்மா அங்க ஜெபத்திலே முழங்கால் நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க. என் மகனுக்கு ஜீவனை கூட்டி கொடுங்க, அவன் தற்கொலை பண்ணி தான் வாழ்க்கை முடிக்க கூடாது. காலத்து முன்பாக சாவதை விரும்பாத தேவன், என் மகனை நீங்க தான் மீட்டு கொடுக்க முடியும். மருத்துவம் இந்த காரியத்தில் உதவி செய்ய முடியாது. மருத்துவர்கள் ஏண்டதை செய்ய முடியும், ஆனால் உயிரை கொடுக்கிறது அல்லது எடுக்கிறது உங்க கையில இருக்குது. கண்ணீரோடு நின்றுட்டே இருக்கிறாங்க. அங்க போய் பார்த்து சொல்லும் போது கூட, நான் மருத்துவமனைக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற மகனை நான் பார்த்த உடனே மாற்றம் வந்து விடாது, இன்னும் கொஞ்சம் என்னை அனுமதியுங்கள், நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், என் ஆண்டவர் செய்வார், அல்லது அவனுக்குள்ளே முன்னேற்றம் வந்த பிறகு என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பி விடுகிறார். விடவே இல்லை ஆண்டவரை. நடந்தது என்ன? அந்த தாயின் ஜெபத்தை கர்த்தர் பார்த்தார். வாழ்க்கையை இளம் வயதிலே முடித்துக் கொள்ள வேண்டும் என்கிற வாலிபண்ட அந்த காரியத்தை மாற்றி அங்கு ஆச்சரியப்படத்தக்க விதத்துல அவனுடைய நிலைமை சீராக ஆரம்பித்தது. நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. சுவாசிக்க முடிந்தது. வெண்டிலேட்டர் எடுத்துட்டாங்க. தாய்க்கு சொன்ன அதுக்கப்புறம் தான் தாய் தன்னுடைய மகனை பார்க்க அங்கு வருகிறாள். யோசித்து பாருங்கள், நாம் ஆண்டவர் எப்படி பார்க்கிறோம்? சரீரத்தை கொல்லக்கூடிய மனிதனுக்கு பயப்படுகிறோம், சூழ்நிலைக்கு பயப்படுகிறோம். ஆனா ஆத்மாவை கொல்ல வல்லவராகிய ஆண்டவரை எந்த இடத்துல எப்படி பார்க்கிறோம்? அவர் கொல்லவும் முடியும், அவரால் உயிர்ப்பிக்கவும் முடியும், ஜீவனை கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். அப்படிப்பட்ட தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டார். எப்படிப்பட்ட மரண கட்டுகளா இருக்கட்டும், இனி அவ்வளவுதான், அவங்க பிழைக்க மாட்டாங்கன்னு மருத்துவம் சொல்லும். மனிதர்கள் சொல்லலாம் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாள் நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வந்து நிற்கிறோம். முடியாததுன்னு சொல்ற காரியம் நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லைப்பா. முடியாததை கூட நீர் முடித்துக் கொடுக்கிற தேவன். கைவிட்டு போனதை கூட மீண்டுமாய் கண்டுபிடித்து எடுத்துக் கொடுக்கிற தேவன். மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர். உலர்ந்த எலும்பை உயிரடைச்சு சேனைகளை நிறுத்தினவர். அழுகினதை அழகாக மாற்றுகிறவர்.
இந்த நாளிலும் கெட்டுப்போன பகுதிகள், உடைந்து போன உள்ளங்கள், நொறுங்கி போன வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் மீண்டுமால் உருவாக்க முடியும், மீண்டுமாய் கட்டி எழுப்ப முடியும். பிசாசை குறித்து நீ சொல்லி இருக்கிறீர் யோவான் 10:10, அவன் திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான் ஒன்றி வேறொன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அவைகள் பரிபூர்ணப்பட வந்தேன் சொன்ன வார்த்தை நீர் நினைத்தரலும் அப்பா. ஜீவன் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், கிருபை பெருகட்டும், நன்மை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஜீவனை பிடித்திருக்க நமக்கு அதிகாரம் இல்லை, ஆனால் ஜீவாதிபதி அவரை நாம் பிடித்துக் கொள்வோம், அவரை பற்றிக் கொள்வோம், அவர் மேல் நம்பிக்கை வைப்போம். மரணமும் ஜீவனாய் மாறும், தீமையும் நன்மையாய் மாறும். அதிசயங்களை காண முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.